9th மேக்ஸு தமிழ் மீடியம் பயிற்சி 1.3 1.2 வரைக்குமே நிறைய வீடியோஸை மேக் பண்ணி அது ஒரு ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. அந்த ப்ளேலிஸ்ட் லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களே பார்க்க சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கொடுக்கப்பட்டுள்ள வெண்படத்திலிருந்து கீழே உள்ள கணங்களின் உறுப்புகளை காண்க. ஒரு வெண்படம் கொடுத்துருக்காங்க, யூங்கிற வெண்படம். அதில் யூங்கிற கட்டத்துக்குள்ளே ஏபி அப்படிங்கிற 2 வெண்படம் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஏயை கண்டுபிடிக்கணும். ஏங்கும்போது ஏ வட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஏன்னு வரும். ஓகேவா? ஏ ஈக்குவல் டு ஏங்கிற வட்டத்துக்குள்ளே என்ன இருக்குது? 2 இருக்குது, 4 இருக்குது. அது பியில் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஏங்கிற வட்டத்துக்குள்ளே அது இருக்குது. ஓகேவா? காமனாகவும் இருக்குது, பட் ஏங்கிற வட்டத்துக்குள்ளே இருக்குது. 2, 4, 10, 7, 8. ஓகேவா? அடுத்து பி. சரியா? பிங்கிற வட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எழுதணும். அதுலேயும் அந்த 4, 7 இருக்குது. சரியா? பிங்கிற வட்டத்துக்குள்ளே என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எழுதணும். என்னென்ன இருக்குது? 4 செட்டு 4, 7, 9, 11, 6, 3. இதை லைன் படி எழுதுறதாலும் எழுதிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு சின்ன நம்பர் 3, அடுத்து 4, அடுத்து 6, அடுத்து 7, 9, 11. இப்படி சின்னதுலேருந்து பெருசாகவும் எழுதிக்கலாம். பட் காமனாக இதுதான் இருக்குது. ஓகேவா? இதை எழுதிக்கலாம். இதே இந்த மாதிரி எழுதுறதுனாலும் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 2, 4, 7, 8. சின்னதுலேருந்து பெருசு எழுதிக்கணும். வேற ஒன்றும் இல்லை, சின்னதுலேருந்து பெருசு எழுதிக்கணும். அடுத்து ஏ யூனியன் பி. ஏ யூனியன்கிறது ஏ வட்டத்துலேயும் உள்ளதையும் எழுதணும், பி வட்டத்தில் உள்ளதையும் எழுதணும். ரெண்டையும் சேர்த்து எழுதணும். அதுக்காக 2 தடவை 4, 2 தடவை 7 போட்டுக்க. 4 7 ஒவ்வொரு தடவை தான் போடணும். பட் ஏங்கிற வட்டத்தில் இருக்கிறதையும் பிங்கிற வட்டத்தில் உள்ள எல்லாத்தையுமே எழுதணும். ஏ யூனியன் பி ஃபஸ்ட்டு இப்படி எழுதணும், அப்புறம் சின்னதுலேயும் பெருசு எழுதுங்க. ஓகேவா? என்னென்ன? 2, 10, 8, 4, 7, 9, 6, 11, 3. சரியா? இப்போ சின்னதுலேயும் பெருசு வரையும் எழுதிக்கலாம். சரியா? இதில் உள்ளதுலேயே சின்னது இது 2, அடுத்து 3, அடுத்து 4, அடுத்து 6, 5 இல்லை 6 தான், அடுத்து 7, அடுத்து 8, அடுத்து 9, அடுத்து 10, அடுத்து 11. எண்ணி பார்த்துக்கோங்க. அதே ஒரு நம்ம எண்ணிக்கையில் இருக்கானே 4, 9, 4, 9. ஓகே. அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பி. ஏ இன்டர்செக்ஷன் பின்னா ஏக்கு பிக்கும் காமனாக உள்ளது மட்டும் எழுதணும். என்னென்ன? 2 தான். பொதுவாகிறது 4, 7 தான். இதுதான் இன்டர்செக்ஷன் தான். யூனியன்னா எப்படி மொத்தமாக எழுதணுமோ, ஆனால் இன்டர்செக்ஷனுங்கிறது காமனாக உள்ளது மட்டும் எழுதணும். என்னென்ன? 4, 7 மட்டும்தான். ஓகேவா? அடுத்து நான் திருப்பி பார்க்க முடியாது. நான் வெண்படத்தை மறுபடியும் வரைகிறேன். நீங்கள் ஒரு தடவை வரைஞ்சால் போதும். நான் திருப்பி வீடியோவில் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக மறுபடியும் வரைஞ்சிருக்கேன். நீங்கள் ஒரு தடவை வரைஞ்சால் போதும். 5th கொஷின், ஏ மைனஸ் பி. சரியா? ஃபஸ்ட்டு ஏங்கிறது என்னன்னு எழுதணும் கண்டுபிடிச்சோம். 2, 4, 7, 8, 10 ஃபஸ்ட்டில் எழுதுனோமா? பிங்கிறத செகண்டில் எழுதுகிறோம். என்னென்ன எழுதுகிறோம்? 3, 4, 7. சின்னதுலேயும் பெருசு வரையும் எழுதுகிறேன்னு எழுதுனேனே.
அதான் சரி 6 7 9 11 சரியா? இதில் 6 உறுப்பு இருக்கா, இதில் 5 இருக்கா? ஓகே. இப்போ ஏ மைனஸ் பி சரியா? இப்போ என்ன பண்ணணும்டா, ஏயை ஃபஸ்ட்டு எழுதி மைனஸ் இதை எழுதணும், பிஏ எழுதிடணும். 6 7 9 11 ஓகேவா? எழுதிட்டோமா? இப்போ அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதில் உள்ள உறுப்பு இதில் இருக்கான்னு பார்க்கணும். செட்டை போட்டுக்கலாம். 2 சரியா? 2 இங்கே இருக்கா? இல்லை, அதை எழுதணும். அடுத்து 4 இருக்கா? அப்போ விட்டுறணும். அடுத்து 7 இருக்கா? ஏயை மட்டும்தான் பார்க்கணும். ஓகே, ஏன்னா ஏ மைனஸ் பி, அப்போ ஏயை தான் பார்க்கணும். 7 இருக்கா? விட்டுறணும். 8 இல்லை, எழுதிக்கோங்க. அடுத்து 10 10 இல்லை, எழுதிக்கணும். இதுதான் ஏ மைனஸ் பி. இருக்கிறத விட்டுட்டு இல்லாத மட்டும் எழுதணும். ஓகேவா? அடுத்தது பி மைனஸ் ஏ. அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்கோங்க. 2 4 7. ஏன் நம்ம சின்னதுலேயும் பெருசாக எழுதுகிறோன்னா ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஈஸியாக புரியும் அப்படிங்கிறதுனால தான். பிங்கிற செட்டு 3 4 6 7 9 11 சரியா? இப்போ என்ன பண்ணும், பி மைனஸ் ஏ. அப்போ பி எழுதணும். என்ன, 3 4 6 7 9 11 மைனஸ் ஏ 2 4 7 8 10 சரி. இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு கீழே பிஏ மட்டும்தான் பார்க்கணும். இருக்கிறத விட்டுட்டு இல்லாத எழுதணும். 3 இருக்கா? இல்லை, அப்போ இதை எழுதணும். அடுத்து 4 இருக்கா? இருக்குது, ஸோ விட்டுறணும். அடுத்து 6 இருக்கா? இல்லை, எழுதிக்கணும். அடுத்து 7 இருக்கா? இருக்குது, விட்டுடலாமா? அடுத்து 9 இருக்கா? இல்லை, எழுதிக்கலாம். அடுத்து 11 இருக்கா? இல்லை, அதையும் எழுதிக்கலாம். இருக்கிறத விட்டுட்டு இல்லாத மட்டும்தான் எழுதுகிறோம். பி மைனஸ் ஏ போட்டாச்சா? அடுத்தது ஏ டேஷ். ஏ டேஷ். ஏ டேஷ்னா அதுக்கு என்னன்னா, ஏ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கணும்னா யூ மைனஸ் ஏ சரியா? மொத்த கணத்துலேருந்து ஏஏ என்ன கழிச்சோன்னா வர்றதான் ஏ டேஷ். யூங்கிறது மொத்த கணம் சரியா? யூனா மொத்தமாக உள்ள எல்லாத்தையுமே எழுதணும் சரியா? என்னென்ன 1 இருக்குது, அப்புறம் எல்லாத்தையும் எழுதணும். யூண்டா இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற எல்லா நம்பர்ஸும் எழுதணும். 2 இருக்குது, அப்புறம் 10 இருக்குது, 8 இருக்குது, 4 இருக்குது, 7 இருக்குது, 9 இருக்குது, 6 இருக்குது, 3 இருக்குது, 11 இருக்குது சரியா? இதை லைன் படி முதல் எழுதிக்கலாமா? 1 2 3 இருக்கா? இருக்குது. 3 4 இருக்கா? இருக்குது. 5 இருக்கா? இல்லை. 6 7 8 இருக்கா? இருக்குது. 8 9 10 11 12 விட்டு வச்சு பார்த்தீங்களா? 12 ஓகே. யூங்கிறது எல்லாத்தையுமே எழுதாச்சு சரியா? இப்போ ஏயும் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஏங்கிறது என்னங்கிறத இங்கே எழுதிடும். ஏங்கிற டேஷ் என்ன இதாக இருக்கு சரியா? இதாக இருக்குல்ல, இதுதான். 2 4 7 8
8 10 அதானே ஏ 2 4 7 8 10. இப்போ ஏ டேஷ் கண்டுபிடிக்கணும்னா யூங்கிற மொத்த கணத்தை முதல் எழுதணும். யூன்னா இதுதான் யூங்கிற மொத்த கணத்தையும் எழுதணும். சரியா? எழுதலாமா? 1 2 3 4 6 7 8 9 10 11 12 வரையும் இருக்குது. மைனஸ் ஏன்னா 2 4 7 8 10. மைனஸ் தானே, மைனஸ் என்ன சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு மட்டும்தான் பார்க்கணும், இருக்கிறத விட்டுட்டு இல்லாத எழுதணும். 1 இருக்கா? இல்லை, அப்போ அதை எழுதிக்கலாம். 2 இருக்கா? விட்டுறணும். 3 இருக்கா? இல்லை, எழுதிக்கலாம். 4 இருக்கா? விட்டுறணும். 6 இருக்கா? இல்லை, எழுதிக்கலாம். 7 இருக்கா? விட்டுறணும். அடுத்து 8 இருக்கா? விட்டுறணும். அடுத்து 9 இருக்கா? இல்லை, எழுதிக்கலாம். 10 இருக்கா? விட்டுறணும். அடுத்து 11 12. இதுதான் ஏ டேஷ். அடுத்தது பி டேஷ். இதுதான் கொஷின். 7 வரை எழுதிருக்கோமா? இப்போ 8வது கொஷின். பி டேஷ். பி டேஷ்னா என்ன? பி டேஷ்னா யூலேருந்து, அதாவது மொத்த கணத்துலேருந்து வியை கழிச்சு வரணும். ஏற்கனவே நம்ம யூ என்னன்னு எழுதிட்டோமா? என்னென்ன? 1 கண்டுபிடிச்சோம்ல, 2 3 4 6 7 8 9 10 11 12. சரியா? பி ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். என்னென்ன ஏற்கனவே கண்டுபிடிச்சோமே, இந்த இருக்குது பார்த்தீங்களா? 3 4 6 7 9 11. அதான் 3 4 6 7 9 11 தானே? ஆமாம், 9 11. 9 11. சரியா? இப்போ பி டேஷ்னா என்ன பண்ணால் முதல் அனைத்து கணத்தை எழுதணும். 2 3 4 6 7 8 9 10 11 12. சரியா? எழுதிட்டு மைனஸ் இப்போ இது எழுதணும். பிங்கிறவங்க 3 4 6 7 9 11. சரியா? இப்போ நான் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு டேஷ். மைனஸ்னால் என்ன பண்ணும்? ஃபஸ்ட் டேஷ் மட்டும் பார்க்கணும், இருக்கிறத விட்டுட்டு இல்லாத எழுதணும். 1 இருக்கா? இல்லை, இப்போ 1 எழுதிக்கணும். 2 இருக்கா? இல்லை, எழுதிக்கலாம். 3 இருக்கா? விட்டுறணும். 4 இருக்கா? விட்டுறணும். 6 இருக்கா? விட்டுறணும். 7 இருக்கா? விட்டுறணும். 8 இல்லை. 9 இருக்கா? விட்டுறணும். 10 இருக்கா? இல்லை. 11 இருக்கா? விட்டுறணும். அப்புறம் 12. இவ்வளோ தான் பி டேஷ். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். அடுத்த கொஷின் 9th கொஷின் என்னென்னா யூ, அதாவது இப்போ நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும்ல யூ, அதை எழுத போகிறோம். அவ்வளோதான். யூ ஈக்குவல் டு சரி அனைத்து கணன்னு சொன்னேன்ல, அதான் 1 2 3 4 6 7 8 9 10 11 12. அவ்வளோதான். இதோட இந்த சம் ஃபினிஷ். அடுத்த சம்மை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.